எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து பார்க்க போகிறோம். 10th பாஸ் ஆனதாக மட்டும் போதும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஈஸியாக உங்களால் வேலையை வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? குரூப் சிக்கான கேட்டகரி தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். 10th முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க, அதுக்கப்புறம் எனி டிகிரி யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் மோட் வந்து த்ரூ அவுட் ஆன்லைன் தான். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 04/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து லாஸ்ட் டேட் வந்து முடியுது. 38 மாவட்ட மக்களும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங் பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். அதில் தான் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலிஸ்ட்டுக்காக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி முடிக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்படியே லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வந்து பாருங்கள். ஓகேங்களா? வாங்க, இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ வேகன்சிஸ்குள்ளே போயிடலாம். கான்ஸ்டபிள் அண்ட் டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 845 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள், டிரைவர், பிளம்பர், ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 279 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 2 போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. கேஸ்ட் வைஸாகவும் செப்பரேட் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 1124 ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் பேட்டர்ன் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை த்ரூ அவுட் கடைசி முடிக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஏஜ் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 27 ஏஜ் கேட்டகரி யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இருக்குது. த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஃபார் ரைட்டிங் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓஎம்ஆர்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிடி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இன்டர்வியூ தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஃபைனல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்டேஷன் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கான அஃபீஷியல் சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் சைட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதையும் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி ஏஜ் அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி முன்னே எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபர்தர் மாடிஃபிகேஷன்ஸ் எதுவுமே அதில் வந்து பண்ணலை. ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 10th பாஸாக இருந்தால் மட்டும் போதும் உங்களால் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து ஈஸியாக வாங்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும், டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தால் மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி மோட்டார் வெஹிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கல் கண்டிப்பாக இருக்கணும், அல்லது லைட் வெயிட் மோட்டார்ஸ் இருக்கணும், இப்போலாம் மோட்டார் சைக்கிள் ஆர் வித்தவுட் கியரில் கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்கணும். இந்த 3 செக்டார்ஸில் உங்களுக்கு லைசன்ஸ் இருந்தால் மட்டும் போதுமானது. ஓகேங்களா? இந்த மேண்டேட்டரே வந்து கொடுத்துருக்காங்க. அட்டாச்மெண்ட் கண்டிப்பாக இந்த ஃபார்மோட ஃபில்அப் பண்ணும்போது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக பின் பண்ணுற வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கல்ஸ் லைட் வெயிட் நீங்கள் ஒரு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 பிளேஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கான க்ளோஸ் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 04/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து எண்ட் டேட் வந்து முடிக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி, ஓபிசி கேஸ்டாக இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கான ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 167 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கான மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, 80 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் பிலாங் டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸாகவும் இங்கே வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நான் அதுவும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ டெஸ்ட்டு, வெயிட் டெஸ்ட் எல்லாமே இதில் வந்து எல்லாமே தெளிவாக இந்த கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டேட்டோஸ் ஆஸ் பர் த
கான்டாக்ட்ஸ் அண்ட் லொக்கேஷன் சைஸ் பேஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் அதுவும் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் மேன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஜ் சொன்ன மாதிரி தான் 21லேருந்து 27 ஏஜ் கேட்டகரி யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த நோட்ஸ் வந்து ரீகாலேஷன் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க்கை அப்படி ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்காக கொடுத்துருக்கேன், அஃபீஷியல் சைட் லிங்க்கு. ஜஸ்ட் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேட்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் யூடி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து கிளிக் அவுட் பண்ணிக்கோங்க. கிளிக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரான்ச்சஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தமிழ்நாடுனா பார்த்தீங்கன்னா சவுத் செக்டார்ஸ் ஓகேங்களா. அந்த சவுத் செக்டார்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவிங் ஃபார் சென்டர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து தமிழ்நாடுக்கான இருக்கிற மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து கொரியர் அனுப்பிச்சுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இந்த மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா சவுத் செக்டார்ஸ் ஓகேங்களா. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி இந்த மெயிலுக்கு த்ரூ அவுட் அனுப்பிச்சிக்கலாம். கொரியர் மூலிமா வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சுடலாம் ஓகேங்களா. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி எழுதுறதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பான வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு டாக்குமெண்டேஷன்லாம் வைக்கிறனால ஃபோட்டோஸ் எவ்வளோ இருக்கணும், ஒவ்வொரு ஸ்கேனிங் டாக்குமெண்ட்ஸும் என்னென்ன ஃபார்மேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் ஓகேங்களா. உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளார தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. 20 to 50 கேபிக்குள்ளார தான் இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோஸ்க்கான ஹைட்டும் சென்டிமீட்டர் வித்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்லோடிய சிக்னேச்சர்ஸ் வந்து இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட் ஆர் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருந்தாலும் ஓகே தான். ஜேபிஜி ஃபார்மேட் இருந்தால் இட்ஸ் ஃபார் பெட்டர் ஃபார் ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கேபிலிருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைமென்ஷன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அந்த டைமென்ஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஐடிஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது வந்து பார்த்துக்கோங்க. தேர்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் ஓகேங்களா. உங்களோட அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 0.1 MBக்குள்ளார தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிபிடி ஃபார்மேட்டை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கண்டக்டர், டிரைவர் அந்தந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னா ப்ரிஃபரபிளாக 1 or 2 காப்பீஸ் கண்டிப்பாக வந்து ஜெராக்ஸ் வந்து வச்சுருங்க ஓகேங்களா. எல்லாமே இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓபிசி, யூஆர் கேஸ்ட்டு, இடபிள்யூசி கேண்டிடேட் எல்லாரும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இந்த பேமெண்ட்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு ஆர் யூபிஐ மூலிமாவும் இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட் பேஸ்ட் ஆன் டெஸ்ட்டு கண்டிப்பாக ஒன்று வந்து நடக்கும் ஓகேங்களா. அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச்பிடி ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த ஹைட்டில் இருக்கணும், உங்கள் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. உங்கள் ரோல் நம்பர் பேஸாக தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து நடக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஹெச்டி அப்படின்னு ஒன்று நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் மென்ஷன் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் மென்ஷன் பண்ணுவாங்க, கேண்டிடேட்கான வேலிடிட்டி செக் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட் பார் வந்து செக் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த கேண்டிடேட் ஒன்ஸ் ஃபவுண்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்க்கான டெஸ்ட் வந்து நடக்கும். அந்த ஃபிட்னஸ்க்கான டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் நான் சொல்லியிருந்தேன். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச்பிடியில் ஒன்று வந்து நடக்கும், ஃபிசிக்கலி சேலஞ்சஸ் டெஸ்ட்டு ஓகேங்களா. செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஇடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி 2 வந்து நடக்கும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஃபார் நேச்சுரலி வந்து நடக்கும் ஓகேங்களா. பிஇடி ஈவெண்ட் டெஸ்ட் ஓகேங்களா, அது வந்து ஈவெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பராமீட்டர் 800 மீட்டர் ரன்னிங் பார்த்தீங்கன்னா 3 minutes 15 secondsக்குள்ளே முடிக்கணும். லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 11 feet 0.3 secondsக்குள்ளே முடிக்கணும். ஹை ஜம்ப் பொறுத்த முடிக்கணும் 3 feet 6 centimeter
வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் 0.3 சேலஞ்சஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒன்ஸ் இதில் வந்து நாட் அப்ளிகபிள் ஆகிட்டிங்கன்னா செலெக்ஷன்ஸ் பாஸ் உங்களால் போக முடியாது. அதனால் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு என்னென்ன கேட்குறாங்களோ கரெக்டாக உங்களுடைய லாங் ஜம்பாக இருக்கட்டும், ஹை ஜம்பாக இருக்கட்டும், ரன்னிங்காக இருக்கட்டும், உங்களுக்கான இது வந்து சேலஞ்சஸாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. டாக்குமெண்ட் சொன்ன மாதிரி தான் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் 10th பாஸ் ஆனதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ஒன்று வந்து வைக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான டிரைவிங் லைசன்ஸோ அல்லது கீர்க்கான வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேஷ்க்கான சர்டிஃபிகேட்ஸ் இங்கே வந்து வைக்கணும் அப்படின்னு தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு அதை அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான ரெக்கமெண்டேஷன் கேண்டிடேட்கான சர்டிஃபிகேட்ஸையும் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக வைக்கணும், தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. நீங்கள் என்னென்னா உங்கள் சைட்லேருந்து சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ எல்லாமே ஃபார்மட்டாக ரெடி பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏஜ் ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்கணும், 10th கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் சர்டிஃபிகேட் இருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. இந்த 4 திங்ஸ் தான் வந்து மேண்டேட்ரி. ஓகேங்களா. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஆர் ஓட்டர் ஐடி, உங்களோட ஐடி ப்ரூஃப் சர்டிஃபிகேட்ஸ் எதோ வச்சுவிடுங்க. அப்படின்னா இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட்ஸ். ஓகேங்களா. இதோட ஃபார்மேட்டை நீங்கள் வந்து வச்சுவிடுங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். டிரைவிங் டெஸ்ட். ஓகேங்களா. லைட் வெயிட் வெஹிக்கல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 25 தான். டிரைவிங் டெஸ்ட் ஃபார் ஹெவி வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50, டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 50 இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 25 எடுத்தால் போதும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் அபவுட் மோட்டார் வெஹிக்கல்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா மிரர் ரிப்பேர் கொஞ்சம் அந்த இதுக்கு ஓரியன்டாக கேட்பாங்க. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 30, 15 மார்க்ஸ் எடுத்தால் போதும். இந்த மாதிரி ட்ரேட் டெஸ்ட். ஓகேங்களா. ஒன்ஸ் இதுக்கு பாஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கொஞ்சமாக இருக்கும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100, மேக்ஸிமம் வர மார்க்ஸ் வந்து 100. ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக மார்க் வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேன், யூஆர், அதுக்கப்புறம் இடபிள்யூசி கேண்டிடேட்னா 35 எடுத்தால் போதும். எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35, 33 எடுத்தால் போதுமானது. ஓகேங்களா. கேஸ்ட் வைஸாகவும் மார்க் ஜிபிஏ இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. குவாலிஃபிகேஷன் ஃபார் ஓஎம்ஆர் சீட் ஆர் சிபிடி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் இருந்தால் போதும் அப்படின்னு தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன். மேலும் அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து செக் பண்ணுங்கள். ரெகுலர் பேஸில் கம்யூனிட்டியில் வந்து எம்என்சி கம்பெனி ஓரியன்டாக வீடியோஸ் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகேங்களா. மேற்கொண்டு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் போடலாம், உங்களுக்கு இவ்வளோ என்ன எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா. மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.